மன்னாரில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மெனைட் கனிம மணல் சுரண்டலை கண்டித்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று மாலை யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது. இந்த மணல் இல்மெனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மெனைட் மணல் அகழ முயற்சித்து வருகின்றது. இந்த அகழ்வை தடுக்கவும் மக்களின் பூர்வீக நிலங்களையும் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநில பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்ட அரசியல் பிரதிநிதிகள், இளையோர் என பலரும் கலந்து கொண்டதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மன்னார் புவியியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம். அதேபோன்று பிராந்திய அரசியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர முக்கியத்துவமுடைய ஒரு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நாடுகளும் அந்த நாடுகளை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்களும் மன்னாரை குறிவைத்து இயங்குகின்றன. இந்த குறியினுடைய இலக்காக இப்பொழுது இல்மெனைட் அகழ்வு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இலங்கையில் மட்டுமல்ல, தென்னாசிய பிராந்தியத்திலேயே இல்மெனைட் செறிவு கூடவாகவும் பார உலோகங்களினுடைய செறிவு கூடவாகவும் இருக்கக்கூடிய இல்மெனைட் மன்னாரில் காணப்படுகின்றது. இது ஒரு பொருளாதார வளமாக கருதப்படுகின்றது. பொருளாதாரத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒன்றாகவும் நாங்கள் கருதுகின்றோம் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய இல்மெனைட்டானது கடல் மட்டத்தில் இருந்து ஆழமான பகுதியில்தான் காணப்படுகின்றது. இது காவிரி வடிநிலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் உள்ள ஒரு தாய்ப்படுக்கையின் மீது, தடிப்பு குறைந்த ஒரு தாய்ப்படுக்கையின் மீது, எங்களுடைய மயோசின் சுண்ணாம்பின் மீது படிந்திருக்கக்கூடிய மணல்தான் இந்த இல்மெனைட் எனப்படுகின்ற கனிய வளம். இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற இந்த தொழில்நுட்ப உலகுக்கு இந்த இல்மெனைட் அதிகம் தேவைப்படுகின்றதன் காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இல்மெனைட்டை பன்னாட்டு நிறுவனங்கள் அகழ்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கான அனுமதியும் ஒரு பகுதியான அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய திட்டத்தின்படி இல்மெனைட் அகழப்படுமாக இருந்தால் அது கடல் மட்டத்திற்கு கீழாகத்தான் அந்த அகழ்வு நடைபெறப் போகின்றது. ஆகவே கடல் இந்த சின்னஞ்சிறிய தீவான மன்னாரை மூழ்கடிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. நாங்கள் கண்ணை விற்று சித்திரம் வாங்க முடியாது என்பது போல மன்னாரை நாங்கள் இழந்து நாங்கள் இல்மெனைட்டை கொடுப்பதற்கு முடியாது. இதனை நாங்கள் ஆணித்தரமாக அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி இதனை நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று எங்களுடைய தேசம் ஒரு சின்னஞ்சிறிய தீவாக இலங்கை இருக்கின்றது. காலநிலை மாற்றம் மிக மோசமாக எங்களுடைய தீவையும் பாதிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய ஒரு விளைவாக கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்று ஆய்வாளர்களினால் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அபிவிருத்திகள் யாவும் நாங்கள் 1க்கு 10 தடவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்களாகவே தான் இருக்கின்றோம். ஆகவே எந்த விதமான சம்மதங்களையும் நாங்கள் இந்த திட்டத்திற்கு தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதை இலங்கை அரசாங்கத்திற்கு ஆணித்தரமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அந்த போராட்டத்திற்கு யாழ் மக்களினுடைய ஆதரவும் இருக்கும். வெறுமனே இந்த இல்மெனைட் மாத்திரமல்ல, இன்று இந்த யுத்தத்திற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பிரதேசத்தில் காப்பாற்றப்பட்ட வளங்கள் யாவுமே யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அதை தடுப்பாரோ கேட்பாரோ யாருமே இல்லாத ஒரு நிலையில் இன்று எல்லா பகுதிகளினாலுமே வளங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அபிவிருத்திக்கு வளங்கள் தேவை என்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே சமயம் மனிதகுல இருப்புக்கு அது சாபுமணியை அடித்துவிட்டு அந்த அபிவிருத்தி இருக்க முடியாதது என்கிறது எங்களுடைய கணிப்பு. வணக்கம். என்ற பேர் மஃபாஹிரா மன்சூர். நான் மன்னார் மாவட்டத்தில் வசிக்கிற ஒரு மன்னார் சார்ந்த குடிமகளாக இருக்கிறேன். இன்றைய தினத்தில் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுத்திருக்க இந்த கருநில போராட்டத்தில் தொடர்ச்சியானதே எங்கள் மன்னார் மாவட்டத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதிகளில் இளையோர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு எழுச்சி போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்குறோம். கருநிலம் என்பது மன்னார் ஒரு தீவை காப்பாற்றுற முகமாக
நாங்கள் எடுத்த ஒரு முயற்சியாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை திட்டங்கள் வந்து அபிவிருத்தின்ற போர்வையில் வந்து கொண்டு இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தின்னு சொன்னால் ஒரு மனிதர்களையோ இல்லாட்டி மக்களையோ அங்கே இருக்க மக்களையோ வந்து வாழ்வாதாரத்துலேயும் சரி இல்லாட்டி அவங்களுடைய நாளாந்த வேலைகள்லையும் எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி அவங்கள வளர்ச்சி அடையக்கூடியதான் ஒரு அபிவிருத்தியாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வர அபிவிருத்தி எல்லாமே வந்து எதிர்காலத்தில் மன்னார்ன்ற தீவுன்றது ஒன்று இல்லாமல் ஆக்கப்படுறதுக்கான முயற்சியாக தான் காணப்படுது. உதாரணமாக சொல்லப்போனால் காற்றாடி பொருத்தப்பட்டதும் சரி, கனியமகன் நகழ்வும் சரி, மன்னார் மாவட்ட மக்களோட பிரச்சனைகளை வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அவர்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களோட சூழலியல் ரீதியில் ஏற்படுத்துகிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க மன்னார் மாவட்டத்தில் வாழ்கிறதுக்கு தடை செய்கிற முகமாக காணப்படுது. அரசு அதிகாரிகளும் சரி இல்லை அரசாங்கமும் சரி மன்னார் மாவட்டத்தை நீங்கள் குறிவைச்சு செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் வந்து மன்னாரின் வளர்ச்சிக்காக இருக்கணும், மன்னார் மாவட்டத்திட அழிவுக்காக இருக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் இந்த நேரத்தில் மன்னார் மக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறோம். இளையோர்களாக முன்னெடுத்திருக்கோம், ஒரு பாதையில் போய்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட இந்த எழுச்சி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதில் எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள். எங்கள் மன்னாரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு துணையாக இருப்பீங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.